குட் ஈவினிங். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.25% ரெப்போ ரேட்டில் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேட் கட் மூலமாக என்ன பேங்கிங் சிஸ்டமில் நடக்கும், ப்ளஸ் நம்ம வாங்கக்கூடிய டெய்லியும் ரீட்டைல் ப்ரைஸஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் 1.5 or 2 அப்படிங்கிற ஸ்பீடு வச்சு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய வீடியோ தான். ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வேணும்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் முறையாக பதவியேற்றதுக்கப்புறம் நியூ கவர்னர் பதவியேற்றதுக்கப்புறம் நடத்தக்கூடிய மானிட்டரி பாலிசி மீட்டிங்கே அவருக்கு பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மக்களுடைய வாங்கும் திறன், கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரைவேட் சைடில் இருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இது பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுனால க்ரோத் இல்லைன்னு சொல்லி ப்ரைவேட் சைடில் இருந்தும் இன்வெஸ்ட் பண்ண தயக்கம் காட்டினதுனால தான். ஸோ முதல்ல கவர்மெண்ட் சைடு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதாவது பணவியல் கொள்கை. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க லான்ச் பண்ணாங்க இல்லையா பட்ஜெட்டு, அதுதான் போன வருஷம் லான்ச் பண்ணதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக அவங்க 11,11,000 கோடியை செலவு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது மூலமாக க்ரோத் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சொத்தை உருவாக்கி, இப்போ ஒரு ஃபேக்ட்ரின்னு இருக்குங்க இல்லையா, கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி மூலமாக ஒரு பொருள் உற்பத்தி ஆகும். அந்த பொருள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா அங்கே வேலை செய்கிற ஆட்கள். ஸோ அப்போ அங்கே வேலை செய்கிற ஆட்களை நிறைய எடுப்பாங்க உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி. ஸோ வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஸோ அந்த பொருளும் உற்பத்தி ஆகும். பொருள் உற்பத்தி ஆகும்போது அது சந்தைப்படுத்தப்படும் போது அந்த சந்தையை, அந்த பொருளை விற்கிறதுக்கான ஒரு கடை ஒன்று உருவாகும். ஓகேங்களா? ஸோ அந்த கடை உருவாகிறதுனால அங்கேயும் வேலை வாய்ப்பு உருவாகும். ஸோ இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கவர்மெண்ட் சைடு இந்த செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாகிறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டோட அணுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அப்படி தான் பண்ணணும். ஆனால் ப்ரைவேட்காரன் இது நான் எதுக்கு சர்வீஸ் மைண்டடாக பண்ணணும், எனக்கு லாபம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பான். ஸோ அப்போ கவர்மெண்ட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கம்பல் பண்ணி அவங்கள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சைடு, ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, லோக்சபா எலெக்ஷன். ஸோ அது செகண்ட் குவார்ட்டரில் ரிவைவ் ஆகும்போது தேர்ட் குவார்ட்டரில் ஃப்ளட்டு டோட்டலாக முடிச்சு விட்டுருச்சு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக குறைஞ்சிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால ஸ்லைட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ளஸ் மக்கள் கையில் சேல்ரி, அந்த மணி இன் பீப்புள் ஹேண்ட் அப்படிங்கிறது டோட்டலாக குறைஞ்சிருச்சு. அதனால் மக்களிடம் வாங்கும் திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? வாங்கும் திறன் குறைஞ்சதுனால டிமாண்டு குறைஞ்சி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் 5.22 இன்ஃப்ளேஷன் வந்துச்சு அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டாலும் ப்ரிடிக்ட் பண்ண க்ரோத் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5.4க்கு போயிடுச்சு. 8.2 ப்ரிடிக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் 5.4க்கு போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான இம்பேக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். இதில் என்ன ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஷார்ட்டேஜ் வந்தது தான் இப்போ பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நவம்பர் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி போன மானிட்டரி பாலிசி கமிட்டிலேயே ரேட் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கட் பண்ணது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏப்ரலில் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உடனே பேங்க் இம்பேக்ட் வருமா அப்படிங்கிறது
அது நடக்காது. அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த நியூஸ் வந்து இதுதான் வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன? பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ரெப்போ ரேட்டை வந்து 0.5% 0.25% கட் பண்ணி 6.25% வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பேங்க்குக்கு ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய லோன் பர்சன்டேஜ் வந்து 6.5 அப்படிங்கிற ரேட்டிங்கில் கொடுத்துட்டு இருந்ததை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ வந்து 6.25% குறைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இதனால் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது என்ன? டெபாசிட் வாங்கும், லெண்டிங் கடன் கொடுக்கும். ஓகே, முதலீடுகளை வாங்கும், முதலீடை வச்சு கடன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகே, அடிஷ்னலாக வந்து பேங்க்குக்கு தேவைப்படும் போது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாகவும் பாரோ பண்ணும். அது யார்கிட்ட இருந்து? ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கும், இல்லை வேறு பேங்க்குக்கிட்டேருந்து வாங்கும், இல்லைன்னா வந்து பாண்ட் எதாவது ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்டயே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த ரெப்போ ரேட் கம்மி பண்ணதுனால லெண்டிங்லேயும் டெபாசிட்லேயும் வந்து எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மக்கள் கையில் பணம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸு ஒரு பேங்க்குக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அசட் லைபிலிட்டி, ஆனால் பேங்க் வந்து அதை வச்சு லோன் கொடுப்பாங்க அசட்டாக. ஓகே, ஸோ அப்படி அந்த டெபாசிட் ரேட் குறைஞ்சதுனால அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பாரோவிங் பண்ணுறது தான். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அவன் ஆல்ரெடி 6.5% வச்சுருக்கான். ஓகே, அதை வாங்கி நான் மறுபடியும் ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி மக்கள்கிட்டையோ இல்லை கார்பரேட்கிட்டையோ லோனாக தரும்போது அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3% வந்து அதிகமாக இருக்கும். மக்கள் வந்து ஆல்ரெடி பணம் இல்லாமல் இருக்காங்க, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வச்சு கொடுக்கும்போது அந்த தயக்கம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுக்குத்தான் வந்து இந்த ஆர்பிஐ வந்து 0.25% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்குகிற கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது இது கடன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து லெண்டிங் ரேட், கடன் கொடுக்குற ஒரு பேங்க் வந்து சாமானிய மனிதனுக்கு கடன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை வந்து குறைச்சி தான் தீரணும். ஓகேங்களா? ஆனால் அது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏப்ரல் மாதம் தான் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ டெபாசிட்ஸை வந்து ஏன் கம்மியாகுது அப்படின்னா, இப்போது பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு 3-4 விஷயங்கள் இதில் இருக்குது. அது நான் கிளியராக சொல்ல பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மக்கள் கையில் பணம் இல்லை. ஓகேங்களா? அது ஒரு ரீசனாக இருக்கலாம். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இப்போ கனரா பேங்க் இருக்குது, நான் வந்து ஒரு 3 லட்சம் வச்சுருக்கேன். ஸோ அதில் போடும்போது அவங்க வந்து 6.75% தான் தர்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எனக்கு வந்து தர்றாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை காட்டிலும் நான் ஒரு இடத்த வாங்கி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னமும் வந்து அது பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல இது கிடைக்கும். இல்லை கோல்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். இல்லை நான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குது, நான் வந்து அதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனேன் அப்படின்னா, இப்போ பேங்க்குக்கு வந்து ஒரு சைடு இருந்து வரக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் பணம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ அந்த பேங்க்குக்கு இருக்கக்கூடிய அந்த அசட்டில் வந்து டெபாசிட் மூலமாக வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது கட்டாயிரும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக வரக்கூடிய காசா அக்கௌண்ட், ஓகேங்களா? சேவிங்ஸும் கரண்ட் அக்கௌண்ட்டும். ஸோ இப்போ க்ரோத் அப்படிங்கிறது பெருசாக இல்லாத காரணத்தினால அதுவும் ஸ்லைட்டாக அடி வாங்கியிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பேங்க் ரேட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து கார்ப்பரேட்டு அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ காரணங்களால வந்து இந்த டெபாசிட் வந்து பேங்க்குக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து பேங்க்குக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கு ஒன்று வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகம் பண்ணி மக்கள்கிட்ட டெபாசிட்டை வந்து வாங்கணும்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறோம், 1% மேலே கொடுக்குறோம், இல்லை வந்து சூப்பர் சீனியர்ஸுக்கு வந்து நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட பேங்க்கோட முக்கியமான டார்கெட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எப்போவுமே சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரணும்னு சொல்லி அவங்க எந்த பேங்க்கில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்களோ அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருப்பாங்க. அந்த ஒரு பேசிஸ், அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே வந்து அவங்க நிறைய சேஞ்சஸ், நிறையா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நார்மல் பீப்புளுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்களேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இன்னும், ஏன்னா ஆர்பிஐ வந்து ரேட்டு கம்மி பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு வந்து லெண்டிங் ரேட்டும் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி டெபாசிட் வாங்கிட்டு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாகணும். அதனால் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இவங்க வந்து எனக்கு ஒரு சைட்லேருந்து வர டெபாசிட் மட்டுமே வந்து நான் வந்து அதிகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டுமே அவங்க அதிகம் பண்ணி, பேங்க் வந்து அதிகம் பண்ணி மற்ற அந்த 5 இயர் மற்ற பிளான், இந்த ரெகுலரான பீப்புள் இருப்பாங்க நம்மள மாதிரி, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மார்ஜினில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பேங்க் வந்து எப்படி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 விஷயம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்டுன்னு ஒரு மெத்தடும், அதுக்கப்புறம் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு பேஸ்டு லெண்டிங் ரேட். ஓகேங்களா? ஸோ 2மே சிமிலராக ஒரே டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குது இல்லையா, 1% 6.25% வட்டிக்கு கடன் வாங்குது. ஓகேங்களா? அது கொடுக்கும்போது அதே லெண்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வச்சுக்கிங்களேன், பொதுமக்களுக்கு அவங்களுக்கு லாபம் இல்லை, பேங்க் நடத்துறதுக்கான நோக்கம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐனுடைய பாலிசி ரேட்ஸு கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகை பேங்க்கில் எது அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து அதை ரன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒதுக்குவாங்க இல்லையா, ரெண்ட்டு, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு, அது தாண்டி ப்ளஸ்ஸு ஒரு பெர்சன்டேஜ் லாபம். ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து பேங்க் வந்து இது பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தை வச்சு தான் வந்து செட் பண்ணுவாங்க. இப்போ 6.25% அப்படிங்கிறது ஆர்பிஐ கொடுக்கும்போது வெளியே வந்து பேங்க்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.25% வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2% வந்து லாபமும் இருக்கும், பேங்க் செலவு பண்ணக்கூடிய அந்த இதுவும் இருக்கும். ஓகேங்களா? அமௌண்ட்டும் இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து பணம் வாங்கக்கூடியது, ஆர்பிஐ கிட்ட பணம் வாங்கக்கூடிய இது. இல்லைன்னா வந்து அந்த T-bill ரிலீஸ் பண்ணி வாங்குவாங்க, இல்லை பாண்டை ரிலீஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக வந்து அவங்க அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை பேஸை வச்சுக்கிட்டு இவங்க பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்னலாக பேங்க்குக்கு வரக்கூடிய, ஓகேங்களா, பேங்க் வந்து சம்திங் இப்போ வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க பியர் பேங்கிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேறு பேங்க்குக்கிட்ட வந்து உள்ளே வந்து அவங்க கடன் வாங்குவாங்க. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு எனக்கு இந்த அளவுக்கு கொடு, நான் உனக்கு வந்து இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வாங்குவாங்க. அது ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது. ஸோ இதில் வந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் இது கொடுக்குறோமோ அதையும் நான் சொன்னேன் ஆல்ரெடி, பேங்க் செலவு பண்ணக்கூடிய அந்த வேலை செய்கிற ஆட்களுடைய சம்பளம், அப்புறம் இதர செலவுகள், அதையும் மனசை கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி லெண்டிங் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இது சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஏப்ரலில் தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேங்க் வந்து ஆர்பிஐ கடன் வாங்கினாலும் அது வந்து எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பேங்க் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஹோம் லோன் வந்து எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாமே வந்து ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான். ஓகேங்களா?
இப்போது வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் வந்து ஒருத்தன் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து ஹோம் லோன் வந்து 11% வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏப்ரல் 1 வந்து எனக்கு 10.5 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெபாசிட் அதாவது லோன் வாங்கியிருந்தால், இல்லை நான் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் 11% கட்டி ஆகணும். ஓகே, அது வந்து நீங்கள் மார்க்கெட்டை கணித்து உங்களுடைய டெபாசிட்டும் லெண்டிங்கும் பண்ணுறதோட இது உங்களோட புத்தி கூர்மையை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. பேங்க்கில் வந்து டெபாசிட்ஸும் லோனு எப்படி வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாரோ பண்ணுற ஆர்பிஐ கிட்டேருந்து பாரோ பண்ணுற இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சீப் மணி பாலிசி ஆயிடுச்சு. 0.25 அப்படின்னாலும் கன்சிடரபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் பேங்க் வந்து வாங்கக்கூடிய பாரோ பண்ணக்கூடிய இது வந்து அதிகமாகும். அப்போது மக்கள் கையில் வந்து லெண்டிங்கும் வந்து அதிகமாகும். அப்போ லெண்டிங் அதிகமாகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்ப்பரேட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி வந்து எது மூலமாக அதிகமாகுது? எம்ப்ளாயீஸ் மூலமாக தான் அதிகமாகுது. ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ்க்கு வேலை தர்றது மூலமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகும். ஓகேங்களா? ஜிடிபி அதிகமாகும். அது கூட வந்து 5.22% இருக்கிற ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதுவும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் குறைஞ்ச டைமில் நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடிஞ்சுதுன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதை பற்றின வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனாக நெக்ஸ்ட் வீடியோவிலே இல்லை அந்த கமெண்ட்லேயோ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. டாடா, பை பை.